ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு STRN vlogs. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அவரைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கொஞ்சமாக அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆனியன் எடுத்துக்கலாம். நான் 3 ஆனியன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு வெங்காயம் இது அவரைக்காவையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் சூடுதாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாம். அது வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு பொரின்னு ஆகிற வரைய வெயிட் பண்ணும். அது ஒரு மாதிரி தெறிக்கும், டப்புன்னு பாப்கார்ன் தெரித்த மாதிரி அது அங்கேயும் தெறிக்கும். தெறிக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி தெரிக்குது பாருங்கள். அங்கேயும் தெரிக்கும். கொஞ்சம் ஃபோனை வந்துட்டு ரொம்ப கிட்டத்தில் போயிடாதீங்க, தூரமாக இருந்து சமைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வரமிளகா வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம பாதியாக பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் கூடையும் சேர்த்து போட்டுடலாம். உடனே வந்துட்டு ஃபுல்லாக இதுவாகும். நம்ம தள்ளி வச்சு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சு 3 வெங்காயம் சாப் பண்ணி போட்டுடலாம். அதை வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் அங்கங்கே வெங்காயம் வந்துட்டு பெருசாக இருந்தால் அதை வந்துட்டு நம்ம நல்லா அடித்து அது ஒரு ஷாப்பிங் மாதிரி ஆயிடணும். அது ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகாமல் லைட் ப்ரௌனிஷும் இல்லாமல் மீடியமான ப்ரௌனிஷ் வர வரைய நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் பண்ணணும். கேப் விட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டணும். அதுக்கு ரொம்ப கேப் போட தேவையில்ல. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் விட்டால் போதும். ஏன்னா அந்த ஆனியனோட ஸ்மெல் வராமல் அது வேகணும், அதனால தான். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு திருப்பியும் எடுத்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடுகு எண்ணெய் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வேகட்டும், ஏன்னா கொஞ்சம் நேரம் வேகணும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி கழுவி வச்சுருந்த அவரைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 4 மெம்பர்ஸ்க்கு பண்ணேன், 4 பேர்த்துக்கு பண்ணனால நான் கொஞ்சம் நிறையாவே சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதிலே வந்துட்டு நான் நடுவில் உப்பு ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது தெரியாது, அது கட் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உப்பை போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்பவும் வேணாம், கொஞ்சமாகவும் வேணாம். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு மிக்சிங் பண்ணோம். ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணோம். ஃபுல்லாக அந்த ஆனியன், எண்ணெய், ஆயில், மிளகா எல்லாமே சேர்ந்து வரணும். சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அது ஃபுல்லாக அப்படியே தெரியணும் உங்களுக்கே. அங்கங்கே வந்துட்டு ஒரு அந்த பர்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது அவரைக்காவோட விதை. அந்த விதைனா உள்ளுக்குள்ளே இருக்க பயிர், அந்த பயிர் தான். அது அங்கங்கே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அந்த அவரைக்காய் வேகத்துக்கு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணாமல் எடுத்து நல்லா கிண்டி விட்டுடலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. அதிகமாக வச்சா கொஞ்சமாக தான் வரும், அதனால தான் நான் அவ்வளோ போட்டேன். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு எக்கு எடுத்து கொத்தி விடலாம். அது எக்கு வந்துட்டு ஆப்ஷனல் தான். போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், போடலனாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வெஜிடேரியன்லாம் இப்படியே போட்டுக்கலாம், முட்டை இல்லாமல். இதை நல்லா ஒரு முட்டை ஸ்மெல் வராமல் வேகிற வரைய கொஞ்சம் நேரம் கேப் விட்டு நம்ம வந்துட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், கிண்டியாச்சு. இப்போ முட்டை வந்துட்டு அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு வேகணும். அதனால் ஒரு 3 மினிட்ஸ் to 3-4 செகண்ட்ஸ் அது வரைய வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அங்கங்கே வந்துட்டு ஒரு கிளார் அடிக்கும், பிகாஸ் அந்த ஒரு ஏர் வந்து பட்டுரும். அதனால் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி. டாடா, பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.